படித்ததும் கேட்டதுமான தலைப்பில் உணவும் உணர்வும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். இன்றைய தலைப்பில் உணவும் உணர்வும். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இவையெல்லாம் கடவுளின் கீழான நிலையை சேர்ந்தன. ஜீவாத்மனே கடவுளின் உயர்நிலையாகும். எல்லா உயிர்களையும் ஒன்று சேர்க்கும் தெய்வீக சங்கிலியே கடவுளாவார். மண்ணில் தோன்றும் பல வகையான மலர்களும் மாலையாக தொடுத்து அதை படைத்த கடவுளிடம் சமர்ப்பிக்கின்றோம். மண்ணில் விளையும் எண்ணற்ற பயிர்களையும் காய்கறிகளையும் நமக்கு இந்த பிரபஞ்சம் தருகிறது. உண்டு மகிழ்ந்து நல்ல உணர்வை அடைகின்றோம். நாம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களுடன் தொடர்பு கொள்ளும்போது அவை கடவுளிடமிருந்து தோன்றியதாக எண்ண வேண்டும். நாம் உண்ணும் உணவின் மூலம்தான் 3 குணங்களை அடைகின்றோம். உணவின் மூலம் பெற்ற உணர்வால் ஒருவன் விவேகமுள்ளவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் பலவான்களின் பலமாகவும் புகழடைவதற்கும் காரணமாக இருக்கின்றது. கடவுள் நமக்கு வெகு அருகிலேயே உள்ளார். அவர் உலகம் பூராவும் சக்தியாகவும் மாயையாகவும் இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். அவருக்கு முக்குணங்கள் உண்டு. சத்துவம், ரஜஸ், தமஸ். இதில் சத்துவம் தூய நிலை. இது நம்மை கடவுளிடம் சேர்க்கும். ரஜஸ் குணம் சத்துவ குணத்தோடு கலந்து நின்றால் இவர்கள் செய்யும் செயல்கள் தூய்மையாகவும் தன்னலமற்றவையாகவும் உயர்நிலைக்கு உயர்த்துவனாகவும் இருக்கும். தாமச குணமுடையவர்கள் காம விகாரம், கோபம், பேராசை, பொறாமை இந்த குணத்தை அடைகிறோம். ஆகையால் பிரார்த்தனை மூலம் நாம் சத்துவ குணம் பெற்று கடவுளை அடைய முயல வேண்டும். ஒரு மனிதனை திட்டும் போது கூட, ஏன் இப்படி மாடு மாதிரி நிற்கிறாய், மரம் மாதிரி வளர்ந்திருக்காயே, உனக்கு இது கூடவா தெரியாது என மரத்தை உதாரணம் காட்டுகின்றோம். மரங்களில் நல்ல உயர் ரக மரங்கள் நல்ல விலை போகிறது. நிழல் கிடைக்கும், பழம் காய்கனி கிடைக்கும். செத்தாலும் விறகாக தன்னை தரும். ஆனால் மனிதன் செத்தாலும் தானாக எரிய மாட்டான். கொஞ்சம் விறகு மரம் வைத்துதான் எரிக்க வேண்டும். ஊக்கம் இல்லாத மனிதனை மரம் என்கிறார் வள்ளுவர். எல்லா மரமும் ஒளியை நோக்கியே வளரும். எப்படியாவது வெளிச்சத்தை நோக்கி வளரும். மாமரத்தின் கிளையை ஒடித்தால் அது அமைதியாக இருந்து, நீ ஏன் என் கிளையை ஒடித்தாய் என்று கேட்குமா? அது 10 கிளையை படர்ந்து பரப்பி, நான் தழைத்து நிற்கிறேன் பார் என்று தலையை ஆட்டும். மாமரம் மகத்துவமானது. பலமற்ற முருங்கை மரம் ஆடி காற்றில் அடியோடு சாய்ந்துவிடும். சடக்கென்று ஒடியும் முருங்கைக்கு கூட மூர்க்கம் உண்டு. வெட்டி எறிந்த மரத்துண்டு கூட மண்ணில் புதைந்து வேர்விட்டு விருட்டென்று எழுந்து விருட்சமாக விஸ்வரூபம் காட்டும். மாமரம் வெட்டிய இடத்தில் முளைக்கிறது. முருங்கை வெட்டி எறிந்த துண்டு கூட தழைக்கிறது. வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம், வெறி, வேகம் மரத்திற்கு இருக்கிறது. எத்தனை மனிதனுக்கு இருக்கிறது? ஆஸ்திரேலியாவில் ஒரு வகை புல் மரம் தீயில் எரிந்தாலும் காடே அழிந்தாலும் தான் மட்டும் அழியாமல், மரத்தின் நடுவே உள்ள குருத்து மட்டும் அழியாமல், மழை பெய்யும் போது குருத்து வளரும். வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கிற வைராக்கியமும் ஆவேசமும் நமக்கு தரும் பாடமாகும். அழிப்பை எதிர்க்கும் ஆவேசத்தை மரங்களிடமிருந்து தான் படிக்க வேண்டும். ஆகவே மரங்களைப் போல் வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பதை உணர்ந்து மரங்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். அதன் வேலையை அவைகள் செய்வதைப் போல நம் கடமைகளை நாம் செய்ய வேண்டும். பறவைகளுக்கு இருக்க இடம் கொடுத்து பசியாற்ற பழங்களையும் கொடுத்து நமக்கு நல்ல சுவாசிக்க ஆக்சிஜன் காற்றையும் தருகின்றது. தெய்வ விருட்சங்களை படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சரி, இனி உணவை பற்றி பார்ப்போம். மேலும் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு உண்ண வேண்டும். தமிழ்நாடு வெப்பமான நாடு. அரிசி உணவை உண்டோம். வெளிநாட்டில் குளிர் அதிகம். அதனால் கோதுமையை பயன்படுத்தினார்கள். நாம் அவற்றை உண்டால் உடல் வெப்பமடையும். நொறுங்க தின்றால் 100 வயது. உணவை குடி, நீரை உண், தரையில் அமர்ந்து உண்ண வேண்டும். இப்போது பப்பை என்று நின்று கொண்டே சாப்பிடும் நிலை கலியுகம் வந்திருக்கிறது. கலியுகத்தில் உணவில்தான் உயிர் இருக்கிறது என்கிறது வேதம். அன்னசூக்தம் பகுதியில் உணவு தயாரிப்பில் தொடங்கி
உண்பது வரை சொல்லப்பட்டு உள்ளது. இலையில் உணவை வைத்த பின் நன்றி சொல்லி சாப்பிட வேண்டும். தனியாக உண்ணாமல் அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓங்குதல் என்கிறார் வள்ளுவர். யோகி ஒருவர் தன் நண்பரான அந்நாட்டு மன்னனின் அரண்மனையில் சாப்பிட்டுவிட்டு தனி அறையில் ஓய்வு எடுத்து கொண்டே இருந்தார். கண் விழித்த போது அங்கிருந்த முத்துமாலையை கண்டார். ஆசை ஏற்படவே எடுத்து பையில் வைத்து கொண்டார். முத்துமாலை காணாமல் போனதால் அரண்மனையில் பரபரப்பு ஏற்பட்டது. இவர் தன்னை அறியாமல் முத்துமாலை எப்படி பையில் வந்தது என்று யோசனை பண்ணினார். உடனே மன்னரிடம் சென்று ஒப்படைத்தார். ஆச்சரியமடைந்த மன்னர் அதற்கான காரணம் கேட்டபோது, அரண்மனையில் நேற்று உண்ட உணவே இதற்கு காரணம் என்று கூறினார் யோகி. அரண்மனையில் உண்டதால் இந்த புத்தி தடுமாறியதாக ஆவேசப்பட்ட மன்னன், உணவுப் பொருள் வந்த விதத்தை விசாரியுங்கள் என்றார். உண்மை வெளிப்பட்டது. வழியில் பிடிபட்ட திருடன் ஒருவரிடம் பெறப்பட்ட அரிசியை அரண்மனை அரிசியில் சேர்க்கப்பட்டது. அதில் சமைத்த அரிசியை முனிவர் சாப்பிட்டதால் தெரிந்தது. ஹாரம் ஆகாரம் என்ற தலைப்பில் மகா பெரியவா இந்த கதையை சொல்கின்றார். இதை சொல்லி, உணவால் உணர்வு மாறுபடும் என்பதால் தர்ம வழியில் பொருள் சம்பாதித்து நல்ல எண்ணத்தோடு சமைக்கப்பட வேண்டும். உணவே நம் உணர்வுக்கு அடிப்படை. முன்னோர் காட்டிய நல்ல வழியை பின்பற்றுவோம். மலை போல் உயர்ந்து நிற்போம். ஆனால் இன்றைய சூழலில் மலையும் காணாமல் போகும் சூழல் ஏற்பட்டு உள்ளது. மலையை உடைத்து பாறாங்கற்களாக்கி, ஜல்லியாக உடைத்து பவுடராக்கி ரோட்டில் கொட்டி சாலை போட்டால் ஒரு மலையில் ரோடு சாலை காணாமல் போகிறது. ஆக மலையும் காணவில்லை, தார் சாலையும் காணவில்லை. ஆகையால் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். விளக்கேற்றும் முறையை வைத்து அந்த காலத்தில் பெண்களின் குணநலன்களை பெரியவர்கள் சொல்லுவார்கள். சிறு வயது முதலே நற்பண்புகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். வாழ்வதற்கான அடிப்படை விஷயங்களை அறிந்திருக்க வேண்டும். நம் வாழ்வின் முக்கிய அங்கம் கோலம். கோலம் என்பது அழகு மட்டுமல்ல, ஒழுங்கு, வரிசை, எண்ணம், எழுச்சி, மலர்ச்சி என பல பொருள்கள் உள்ளன. ஒவ்வொரு ஹிந்து வீட்டு வாசலின் அடையாளமே கோலம்தான். ஆதி காலத்தில் காட்டை அழித்து வீட்டை கட்டும் பொழுது ஏராளமான உயிர்கள் அழிந்ததால் வீட்டு வாசலில் அரிசியினால் மாக்கோலம் போடுவார்கள். சிற்றெரும்பு முதல் சிறிய ஜீவராசிகள் அனைத்தும் சாப்பிடும். சரி, இனி கதைக்கு வருவோம். எல்லா வசதியும் இருந்தும் மன நிம்மதி இல்லை என ஒரு பணக்கார ஒருவர் காஞ்சி மகா பெரியவரை தரிசிக்க வந்தார். அவர் சுவாமியிடம், எல்லாம் இருந்தும் என் குடும்பத்தில் அமைதி இல்லை என்றார். உடனே பெரியவா அந்த பணக்காரரின் மனைவியிடம், தினமும் வாசல் அழித்து கோலம் போடுவீர்களா என்றார். அவரும், ஆமாம் சுவாமி, என் வீட்டு வேலைக்கார பெண்மணி செய்வார்கள் என்றார். உடனே மகா பெரியவா, அம்மா, எவ்வளவு பண வசதி இருந்தாலும் காலையில் வாசல் சாணம் கலந்த நீர் தெளித்து கோலமிட வேண்டும். புள்ளி வைத்து கோலம் விடுவது நம் மன ஒருமைப்பாட்டை வளர்க்கும். அழகான கோலம் நடுவே சாண உருண்டையில் மஞ்சள் நிற பூக்கள் வைப்பது, காவியால் வர்ணமடிப்பது, ரங்கோலி கோலம் பல வகை நிறங்களால் போடுவதால் கோபம் உள்ளவர்களுக்கும் இதை பார்த்தால் கோபம் காணாமல் போய்விடும். மஞ்சள் பூக்கள் வைப்பதால் அந்த வீட்டில் நல்ல காரியங்கள் நடைபெறும். விரைவில் எழுந்தால் பெரிய கோலமும், நேரத்திற்கு தகுந்தபடி கோலம் போடுவதாலும், வருமானத்துக்கு ஏற்றபடி செலவு செய்யும் மனமும், ஓசோன் காற்றை சுவாசிப்பதால் புத்துணர்ச்சியும் ஏற்படும். பெண்களின் கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகள் தீரும். குனிந்து நிமிர்ந்து கோலமிடுவதால் இடுப்பு பலம் பெருகும். செம்மண் கோலமிடுவதால் துஷ்ட சக்திகள் வீட்டிற்கு வராது என்று பெரியவா கூறினார். பூசணிப்பு பொன்னிறம் பிரம்மாவையும், பசுஞ்சாணம் கடும் பச்சை மகாவிஷ்ணுவையும், செம்மண் சிவபெருமானையும் நினைவுபடுத்தும். சாண உருண்டையில் பூசணிப்பு வைப்பது அந்த வீட்டில் கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கோ ஆணுக்கோ கல்யாணம் பேசி முடிப்பார்கள். மார்கழியில்தான் மகாபாரத யுத்தம் நடந்தது. அப்போது பாண்டவர்களின் படை வீடுகள் அடையாளம் தெரிவதற்காக வாசல் கோலத்தில் சாணத்தை வைத்து ஹூமந்த பூவை சொருகி வைத்தார்களாம். பகவான் கிருஷ்ணரும் அந்த அடையாளத்தால் பாண்டவர்கள் படை வீரர்களை காப்பாற்றினார்கள் என்பது வரலாறு. ஆகையால் வளரும் தலைமுறையிடம் இந்த கோலமிடும் சிறப்பை எடுத்து கூறி, இது வெறும் சடங்கு அல்ல, வாழ்வியல் தத்துவம் என்று கூறி வளர்க்க வேண்டும். தலைமுடியை விரித்து போடுதல் குடும்பத்திற்கு ஆகாது என்பர். தலைவாரி பூச்சூடி மங்களகரமாக வாழ வேண்டும் என்றார். முன்னோர் வழிபாட்டையும் சொல்லி கொடுக்க வேண்டும். இல்லையெனில் நல்ல குலத்தில் பிறந்தவர்களும் நரகம் செல்லும் நிலை ஏற்படும். குருஷேத்திர போரில் அர்ஜுனன் பங்கேற்க தயங்கினான். அதற்கான காரணத்தை சொல்லும்போது, கௌரவர்களை கொன்றுவிட்டால் அவர்களின் முன்னோருக்கு யார் பிண்டமிடுவார்கள்? அந்த பாவம் என்னை அல்லவா
சேரும் என்றார். துவாபார யுகத்திலேயே முன்னோருக்கு திதி கொடுக்கும் வழக்கம் இருந்தது. அதுபோல நீர் இன்றி அமையாத உலகம். நம் நாட்டின் நதிகளே தெய்வமாக கொண்டாடுகிறோம். தாயை பழித்தாலும் நீரை பழிக்காதே என்பார்கள். ஆகையால் ஆறுகளை பராமரிக்க வேண்டும். குப்பை தூய்மணிகள் கழிவு நீரை ஆறு ஓடையில் விடுதல் மிகப்பெரிய பாவமாகும். அதே நீரைத்தான் நாம் குடிக்க வேண்டி இருக்கிறது. ஆகையால் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். கோதாவரி, சிந்து, காவேரி, சரஸ்வதி, கங்கை, யமுனை, கிருஷ்ணா நதி, தாமிரபரணி என பெண்கள் பெயரை சூடி நம் முன்னோர்கள் வணங்கியிருக்கிறார்கள். ஆகையால் குடிக்கும் நீரை அசிங்கப்படுத்தாமல் போற்றி பாதுகாக்க வேண்டும். விவசாயம் செழிக்க உதவும் ஆறு, குளம், கண்மாய்களை நம்மால் எவ்வளவு தூரம் பாதுகாக்க முடியுமோ அவற்றை பாதுகாக்க வேண்டும். வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல தண்ணீர் வளம் கிடைக்க வழி செய்ய வேண்டும். விவசாயம் செழிக்க வேண்டும். ஆறு செழித்தால் ஊர் செழிக்கும். ஊர் செழித்தால் நாம் செழிப்போம். ஆடு மாடுகள் செழிக்கும். பிரபஞ்சம் வாழ்க, பிரபஞ்சம் வாழ்க, பிரபஞ்சம் வாழ்க.